الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ صرفنا إليك نفرا من الجن يستمعون القرآن فلما حضروه قالوا أنصتوا فلما قضي ولوا إلى قومهم منذرين قالوا يا قومنا إنا سمعنا كتابا أنزل من بعد موسى مصدقا لما بين يديه يهدي إلى الحق وإلى طريق مستقيم يا قومنا أجيبوا داعي الله وآمنوا به يغفر لكم من ذنوبكم ويجركم من عذاب أليم ومن لا يجب داعي الله فليس بمعجز في الأرض وليس له من دونه أولياء أولئك في ضلال مبين சூரத்துல் அஹ்காஃபுடைய 29வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் சென்ற பாடங்களில் ஆத் கூட்டம் அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுத்த விடயங்களை நாம் பார்த்தோம். இந்த வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித படைப்புகளை போல் உள்ளொரு படைப்பு தான் ஜின் என்ற படைப்பு. இந்த ஜின் என்ற படைப்புடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இந்த ஜின் என்ற படைப்பு குர்ஆனை எவ்வாறு நம்பி தன்னுடைய சமூகத்தை அல்லாஹ்வின் பக்கம் எவ்வாறு தாவத் கொடுத்தது, ஜின்களில் ஆக சிறந்த ஜின்களை பற்றி அல்லாஹ் இந்த வசனங்களில் பேசுகிறார். ஜின் என்றால் என்ன? ஜின் ஜனி, ஜின் என்றால் மறைவான ஒரு படைப்பு. வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு சொல்வது ஜனீன். அரபியில் ஜனீன் என்றால் என்ன? கண்ணுக்கு தெரியாத ஒன்று. இதே போல ஒன்றுதான் ஜின். ஜின் என்ற படைப்பை அல்லாஹ் படைத்து அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். உலகத்தில் நாங்கள் நம்பிய 2 படைப்புகள் கண்களுக்கு தெரியாது. ஒன்று மலக்குகள், இரண்டாவது ஜின்கள். சிலருக்கு தெரியலாம், சிலர்களுக்கு அல்லாஹ் சிலருக்கு அந்த பார்க்கக்கூடிய சில சக்தியை அல்லாஹ் கொடுப்பார். உதாரணமாக நம்முடைய சக்கராத்திலே இன்ஷா அல்லாஹ் நாம் மலக்குகளை பார்ப்போம். சக்கராத்திலே அந்த பார்வை வித்தியாசமாக மாறும். மலக்குகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு அது வித்தியாசப்படும். இதே போன்று ஜின் என்ற படைப்பு, இந்த 2 படைப்பையும் அல்லாஹ் உலகத்தில் கண்களுக்கு தெரியாமல் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றார். இந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜின்களை பற்றி சொல்கிறார். என்ன சொல்றான் பாருங்க.
وَإِذْ صَرَفْنَا إِلَيْكَ نَفَرًا مِنَ الْجِنِّ நபியே, உங்களிடம் ஜின்களில் சிலரை நாம் அனுப்பி வைத்தோம் அல்லாஹ் சொல்றார். அப்ப ஜின்களை நபியிடத்துல அனுப்பினது யாரு? அல்லாஹ். இன்று இந்த ஜின் என்ற படைப்பை வைத்துக் கொண்டுதான் ஒவ்வொரு மதத்தில் உள்ளவர்களும் தாங்கள் பெரியவர்கள், உயர்ந்தவர்கள் என்பதை சமூகத்துக்கு காட்டுவது இதை வைத்தது. அதாவது எவ்வாறு சொல்வதென்றால், ஒரு பலசாலி நம்மிடம் இருக்கிறார், அவரை வச்சு நாங்கள் என்ன செய்யலாம்? ஒரு செல்வந்தர் இருக்கிறார், ஒரு அரசியல்வாதி எங்களோடு இருக்கிறார். இவ்வாறானவர்களை வைத்து வேலை வாங்குவதை போன்றுதான் ஜின்களை வைத்து சிலர் வேலை வாங்குகிறார்கள். ஆனால் உண்மையான ஜின்கள் யார் என்றால் அது முஃமினான ஜின்கள். இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத் இறங்குவதற்கான சபபுன் நுஸூல் என்ன, ஏன் இந்த ஆயத் அல்லாஹ் இறக்கினான்? இப்னு அபி ஷைபா அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கிறார்கள், ஜின்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வாராங்க. எந்த இடத்துல வச்சு வாராங்க? பத்னுன் நஹ்லா என்ற இடத்துல. எந்த இடம்? பத்னுன் நஹ்லா என்ற இடத்துல வாராங்க. அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. வந்த இந்த ஜின்கள் 9 பேர் தான் வந்தார். அதுதான் அல்லாஹ் நஃபர் என்று சொல்றார். 9 பேர் வந்தவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மௌனமாக இருங்க, பேசாதீங்க, ஒரு ஓதுறத்தை கேளுங்க. அந்த ஜின்கள் ஒரு ஜின் இருந்தது, அதனுடைய பேரு ஜௌபா. என்ன பேரு? ஜௌபா. ஜெட்ல வரும் ஜௌபா என்ற ஜின். அப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கிறார். ஆனா இந்த ஜின் எங்கிருந்து வந்தது? நசீபீன் என்ற இடத்திலிருந்து வந்த ஜின்கள். இப்ப ஸ்ரீலங்காவோட ஜின்கள் இருக்கும், இந்தியாவுடைய ஜின்கள் இருக்கும், பாகிஸ்தானுடைய ஜின்கள் இருக்கும். மனிதர்களை போல ஜின்னும் ஒரு படைப்பு. ஒவ்வொரு நாட்டிலும் ஜின்கள் வாழுது, ஒவ்வொரு ஊரிலும் ஜின்கள் வாழுது. ஜின்கள் என்ற படைப்பு இருக்குது. குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு விடயம். ஆனால் இவைகளை பற்றி சரியாக விளங்க வேண்டுமாக இருந்தால் ஜின்கள் சம்பந்தமான குர்ஆனுடைய வசனங்களை விளங்கினால் விளங்கிக் கொள்ளலாம். அப்ப இந்த நசீபீன் என்ற இடத்திலிருந்து ஜின்கள் வருது. நசீபீன் என்ற இடத்திலிருந்து ஜின்கள் வருது எப்ப? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலிருந்து திரும்பி வந்ததுக்கு பிறகு. தாயிஃபிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்ததற்கு பிறகுதான் இது நடக்குது. நபி அவங்க தாயிஃபிலிருந்து திரும்பி வந்ததோடு எங்களுக்கு தெரியும், தாயிஃபில் அத்தாஸ் என்ற ஒரே ஒரு மனிதர் தான் இஸ்லாத்துக்கு வந்தார். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்துவதற்காக இந்த ஜின்களை அல்லாஹ் வர வைத்தார். சரி, மனிதர்கள் தான் உங்களுக்கு கட்டுப்படல நபியே, ஜின்களை நாங்கள் அனுப்புகிறோம். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய சீராவில் எங்களுக்கு தெரியும், நபி அவர்களுக்கு தாயிஃபிலே அவர்கள் கல்லறிந்த பொழுது நபி அவர்கள் கேட்ட துவா எங்களுக்கு தெரியும். துவா ஒரு தடவை ஓதுவோமா? அல்லாஹும்ம இன்னி சொல்லுங்க. அஷ்கு துஅஃப குவதி وقلة حيلتي وهواني على الناس يا أرحم الراحمين أنت أرحم الراحمين ورب المستضعفين وأنت ربي إلى من تكلني إلى من تكلني
إلى عدو بعيد يتجهمني أم إلى صديق قريب ملكته أمري إن لم يكن بك غضب علي فلا أبالي غير أن عافيتك أوسع لي أعوذ بنور وجهك الذي أشرقت له الظلمات وصلح عليه أمر الدنيا والآخرة أن ينزل بي غضبك أو يحل بي سخطك ولك العتبى حتى ترضى ولا حول ولا قوة إلا بك. இவ்வளோ பெரிய துவா ஓதினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயிஃபில் கேட்ட துவா, யா அல்லாஹ், என்னுடைய பலகீனத்தை உன்னிடம் முறையிடுகிறேன், எனக்கு மக்களோடு பழகத் தெரியாத முறையை முறையிடுகிறேன். அர்ஹமுர் ராஹிமீன், பலகீனமானுடைய ரப்பே, நீதான் என்னுடைய ரப், என்னை யாரிடம் ஒப்படைக்கின்றாய்? என்னுடைய விரோதியிடமா, என்னோடு கடினமாக நடக்கும் விரோதியிடம் என்னை ஒப்படைக்கிறாயா, அல்லது நெருக்கமான நண்பனிடம் ஒப்படைக்கின்றாயா? என்னுடைய விடயங்கள் எல்லாம் சொந்தமாக்கி கொண்ட யா அல்லாஹ், நீ என் மீது கோபம் இல்லை என்றால் நான் அதை கணக்கெடுக்கப் போவதில்லை. உன்னுடைய ஆஃபியத்து தான் எனக்கு தேவை. யா அல்லாஹ், உன்னுடைய நூரை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். என்னுடைய துனியா ஆஹிராவுடைய விடயங்களை சீராக்குவாயாக. உனது கோபம் இறங்குவதை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பிக் என்ற துஆவை நபி அவங்க ஓதுறாங்க. இதுக்கு ஆறுதல் அளிக்க தான் அல்லாஹ் யார் அனுப்புறான்? ஜின்களை அனுப்புறான். அந்த ஜின்கள் தான் இது ஸரஃப்னா இலைக நஃபரம் மினல் ஜின், ஜின்களுடைய ஒரு கூட்டத்தை நாம் அனுப்பினோம். அல்லாஹ் சொல்கிறார், ஜின்களுடைய ஒரு கூட்டத்தை நாம் அனுப்பினோம். யஸ்தமிஊனல் குர்ஆன், அவங்க வந்து குர்ஆனை காது தாழ்த்தி கேட்கிறார்கள். எப்படி கேட்கிறாங்க குர்ஆனை? யஸ்தமிஊனல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டா காது தாழ்த்தி கேட்கும். இப்போ உதாரணமாக காரில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, குர்ஆனையும் போட்டுட்டு பேசிக்கொண்டு, இது குர்ஆனோட ஒழுக்கம் இல்லை. வீட்டில் குர்ஆனை போட்டீங்க, மௌனமாக தான் இருக்கும். இது ஜின்கள் எங்களுக்கு காட்டி தந்த அதப். யஸ்தமிஊனல் குர்ஆன், குர்ஆனுக்கு காது தாழ்த்தணும் என்று அல்லாஹ் அப்படித்தான் சொல்லிருக்கிறார். யஸ்தமிஊனல் குர்ஆன், காது தாழ்த்தி அந்த ஜின்கள் குர்ஆனை கேட்டது. இன்னொரு இடத்துல நபி